கர்த்தர் மேலுள்ளதாக தேவதாசனம் மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி. கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம். ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது, கர்த்தரை இயேசு கிறிஸ்து ப்ரே பண்ண கூடும்போது, அவர் வரப்போகிற பாதையில் காலதாமதம் ஆனதுனால அந்த குழந்தை இறந்து போயிடுது. அதை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நீ பாஸ்ட்டு அவரை இயேசு கிறிஸ்து எதுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படி சொன்னோன்னா, அப்போ இயேசு சொல்கிறாரு, அந்த ஜெபாலய தலைவனோட அந்த தலைவன்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. ஆனால் காதில் வந்து நியூஸ் வந்து அவர் மறித்து போயிட்டாங்க மகள். ஆனால் அப்போ இயேசு சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனான்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு போகிறாரு. அந்த என்ன ஒருத்தவங்க மறித்து போய் சொன்னாலுமே, அந்த அவர் இந்த ஜெபாலய அவரும் கூட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. அந்த குழந்தை உயிரோடு எழுப்பப்படுது. இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவால் அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் மறிக்கிறதுக்கு முன்னாடி சிலவங்க வியாதியாக இருப்பாங்க, முடவாத வியாதியாக இருப்பாங்க, அவங்களையும் சுகப்படுத்தியிருக்காரு. மறித்து போனவங்களும் சுகப்படுத்தியிருக்காரு. அதாவது கர்த்தருடைய சுகத்துக்கு தடையாக மரணமோ எதுவுமே கிடையாது. அந்த அவர் வீட்டுக்கு கூட்டு போகும்போது அவர் கண்டிப்பாக விசுவாசிச்சிருப்பார். ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்களா? மறிச்சான்னு சொன்னோன்னே, சரி எதுக்கு அவன் முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் பயப்படாத விசுவாசம்னு சொல்லும்போது, இவர் ஏதோ சொல்கிறாரே, சரி ஓகே, ஏதோ கரெக்டாக அவர் செய்யலாம் அப்படின்னு சிறு விசுவாசத்தெல்லாம் போயிருப்பாங்க, சுகப்பட்டாங்க. இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே சில காரியங்கள் மறித்து போயிருக்கும். இனி ஒரு காரியம் நமக்கு அது நடக்கவே நடக்காது. அது எந்த காரியம், பொருளாதார சுகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இனி ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம். இனி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இது நம்ம கர்த்தர்ட்ட ப்ரேயர் பண்ணியே வேஸ்ட்டு, இனி நம்ம இது சான்ஸே கிடையாதுன்னு இருக்கோம்ல. அப்படி ஒரு காரணத்தோடு இருந்தால் கூட இந்த வேலையில் கர்த்தர் நோக்கி பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் வீட்டுக்கு வந்தால் நீ கண்டிப்பாக அந்த காரியமும் உயிர் பெறும். மரித்த லாசரு எழுப்பின தேவன், இந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் எழுப்பின தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு எழுப்புதலை கொடுப்பார். அது எந்த காரியமாக இருந்தாலும், வியாதியோ எந்த காரியமாக இருந்தாலும், தேவன் ஒரு ஆரோக்கியத்தையோ ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அந்த பூமியிலையும் சாட்சியாக மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டியது விசுவாசமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். விசுவாசத்தை கூடுதல் கர்த்தர்ட்ட பலன் கேட்கணும். நம்ம சுச்சுவேஷன் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வரும்போது ஒரு ஸ்டேஜில் விசுவாசம் குறையலாம். அது கர்த்தருடைய பலன் இருந்தால் மாத்திரமே அந்த விசுவாசத்தை பெற முடியும். கர்த்தர்ட்ட விசுவாசத்தை கேட்போம். நம்ம பலத்தில் முடியாது. கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, பலன் கொடுக்கும்போது, இந்த பூமியில் விசுவாசமாக வாழ முடியும், சாட்சியாக வாழ முடியும். பூமியில் தேவனை மகிமைக்கு வாழ முடியும். அதுக்கு அர்ப்பணிப்போம். பரலோகத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்கள் பரலோகத்துக்கு கூட்டுவதற்கும் உங்களை பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.